இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கைப்பிடி போட்டு வச்சிருக்கேன். இந்த கைப்பிடி மாதிரி தான் இப்ப இந்த கைப்பிடி போட போறோம். ஒரு கைப்பிடியில ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ இந்த கைப்பிடி பின்னி பார்க்க போறோம். இப்போ பாருங்க இந்த பக்கம் நான் 1, 2, 3, 4 ஒயர். இந்த 4 ஒயருல 2 பச்சை, 2 மஞ்சள் எடுத்து 7 அடி எடுத்திருக்கேன். 7 அடியில இது வந்து உள் ஒயர் இல்லாம நம்ம 4 ஒயர வச்சு நான் பின்ன போறோம். இதுல 7 அடி ஒயர் எடுத்து 2 பக்கம் உள்ள சொருவி வச்சிருக்கேன். இதுல 7 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்து 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 4 ஒயர் எடுத்து அதில் 2 2 இப்படி மாறி மாறி போடலாம். நான் வந்து இப்போ 2 கலர் ஒரே பக்கம் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பின்னலாம். எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சேர்ந்து பின்னலாமா? இப்போ இந்த ஒயர் எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து ஒயர் 2 பக்கம் சரி எடுத்து வைக்கணும். இப்போ இந்த ஒயர் 2 எடுத்துட்டோம் பார்த்தீங்களா? இது மாதிரி 2 ஒயர் இந்த சைடு இப்படி எடுத்துக்கிட்டு இந்த சைடு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோமா? அடுத்த ஒயரை இப்போ இந்த சைடு இந்த ஒயரை இது மேலே வச்சிட்டோமா? அதுக்கப்புறம் இந்த ஒயரை இப்படி இப்போ நான் 2 ஒயரும் 2 பக்கமும் 2 ஒயரும் சேர்த்தாச்சு. இதை இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஒயர் இப்போ இந்த ஒயர் இது மேலே வருதுல்ல, அந்த ஒயர் மேலே வந்து அப்படி கீழே வரணும். இப்போ இங்கே இப்போ இந்த ஒயர் எடுத்து போட்ட பாருங்க. இதில் ஒயரு அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறோங்க, இழுத்துக்கிட்டு வராமல். இப்படி இழுத்துட்டு வராது. பாருங்க இந்த ஒயரு ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்துட்டு தான் இந்த ஒயர் சேர்த்துருக்கணும். இப்படி எடுக்கும்போது ஒயர் இந்த பக்கம் சின்னதாக அது வந்துடும். பாருங்க ஒரு பக்கம் சின்னதாயிருச்சு. அதனால ஒயர் இழுக்காமல் பார்த்துக்கணும். எந்த ஒயர் சின்னதாக இருக்குது? இப்போ சின்னதாக இருக்கா? இப்போ இது இந்த ஒயரை இப்படி வச்சுக்கிட்டு இழுத்துக்கணும். இப்போ இழுக்கும்போது இந்த ஒயர் வந்து அந்த மாதிரி வந்துடும். அதுக்கு கொஞ்சம் கவனமாக இழுக்காமல் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ 4 ஒயரும் இதில் சேர்த்துட்டேன் பாருங்க. தனித்தனியாக இப்போ சேர்த்தாச்சு. இந்த இடத்துல மட்டும் அப்படியே மேலே வர மாதிரி தெரியுது. இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாகிடுச்சு. பின்னும் போது அந்த ஒயரு சரியாக மேலே அப்படி பாத்தி பின்னிட்டேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக பின்னிட்டோம். 1 2 3 4 இங்கே சேர்த்தாச்சு. 2 3 4 இந்த பக்கம் சேர்த்துட்டோம்.
இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம இனி வந்து நம்ம ரவுண்டு பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ இந்த ஒயர் இதுக்கு மேலே இருக்கு பாருங்க, இந்த ஒயர் இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து இப்படி வளைச்சு இந்த சைடு கொண்டு போய் இந்த பக்கம் இருக்குல்ல பார்த்தீங்களா லாஸ்ட் ஒயர், அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் மேலே சுற்றணும். இந்த ஒயர் மேலே போட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கா, இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் உள்ள ஒயரை எடுத்து இந்த சைடு போட்டுட்டேன்னா திரும்ப இந்த ஒயர் இந்த ஒயரை எடுத்து இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஒயர் இப்படி எடுத்து விட்டு இதிலேருந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்படி இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே போல் தான் எல்லா ஒயரும் எடுத்து சுற்றி பின்னிக்கு வரணும். இப்போது இந்த ஒயரை இங்கிட்ட எடுத்துக்கிட்டு இப்போ இது போட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது இந்த பக்கம் உள்ள ஒயரு இப்போ இது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இந்த ஒயர் பாருங்க நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த சைடு எடுத்து இந்த சைடு இதே மாதிரி தான் ஒயருக்கு கைப்பிடி பின்னி முடிக்கிற வரைக்கும் இப்படியே தாங்க வரும். இதே போல் பின்னிக்கிட்டு வாங்க, நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், கைப்பிடி நீளத்துக்கு நம்ம பின்னிட்டோம். இப்போ பின்னியாச்சு. பின்னிட்டு நம்ம பின்னினது போதுமான கைப்பிடி திருப்பி வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ பின்னி முடிச்சிட்டோம். அந்த எண்ணிக்கை கணக்குப்படி வச்சு ஃபஸ்ட்டு கைப்பிடி போட்டு சொருகி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே அளவில் இந்த கைப்பிடியும் வச்சு நம்ம உள்ளே சொருகி முடிச்சு போட்டு சொருகிக்கணும். அவ்வளோதாங்க, கைப்பிடி போட்டாச்சு. பாருங்கள், உள்ளே இழுத்துட்டேன். உள்ளே இழுத்து அப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறமா நம்ம சொருகிக்கலாம். பாருங்கள், கைப்பிடி போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் சொருகிக்கலாம். இப்போ வந்து இதை கைப்பிடி இதே மாதிரி போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.